ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே சுருக்குன்னு வெயில் அடிச்சது. காலேஜ் கிளம்பியாச்சு. இது வந்து 2 நாளத்தோட வீடியோவோட கண்டினியூவிட்டி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4வது நாள் வந்துட்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு என்னை வந்து ட்ராப் பண்ண ஆள் இல்லை. அதனால் நான் காலேஜ் பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் 2 பேர் இருக்காங்க. நாங்கள் 3 பேரும் வந்துட்டு நடராஜா சர்வீஸ் தான் நெலி 7 கிலோமீட்டர்ஸ் நடந்தே தான் பஸ் ஸ்டாப் போகிற மாதிரி இருந்தது. அங்கே போனதையுமே ரொம்ப டயர்டானதுனால பக்கத்தில் இந்த சரவண பவனில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பட் எங்களுக்கு கொஞ்சம் கூட வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்கல. அதனால் என்னால் எடுக்கவும் முடியல. அன்றைக்கி அப்பா வந்து தான் கூட்டிகிட்டு போக சொன்னால் அவர் தான் கூட்டிகிட்டு போனார். இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாமோட வீடியோவோட கண்டினியூட்டி தான். போகிறப்பவே நல்ல மழை. அதே மாதிரி போகும்போதே வந்துட்டு முருகனையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்புனேன். போயிட்டு முடிச்சுட்டு எக்ஸாம்லாம் நல்லா பண்ணேன். பட் முடிச்சுட்டு வரையில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ண ஆள் இருந்தாங்க. என்னை கொண்டு வந்து பைபாஸில் விட்டாங்க. அதனால் வந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததையும் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து மேரேஜ் பொண்ணு ரிசப்ஷன் போகிற வேலை இருந்தது. அதுக்கு வந்து இந்த சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிசப்ஷன் கிளம்பியாச்சு. நான், பையன், அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிருந்தோம். போகும்போதே நல்ல மழை கைஸ். பொள்ளாச்சியெல்லாம் நல்ல மழையாகவே தான் இருந்தது. நாங்கள் பொள்ளாச்சி தாண்டி கேரளா பார்டர் வரைக்கும் போயிட்டோம் ரிசப்ஷனுக்காக. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பட் வரும்போதுமே நல்ல மழை. உங்கள் ஊரில் இந்த டைமில் என்ன கிளைமேட் இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.